அதாவது நம்ம கேர்ள்ஸ் கூட கலர் கலர் வெரைட்டீஸ்லாம் நெறையா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா இந்த பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே ஒரு 3 டூ 4 ஸ்டாண்டர்ட் கலர் தான். ஆனா அதுலயும் இவனுங்க செலக்ட் பண்றதுக்கு போடுற ஒரு அலப்பற இருக்கு பார்த்தீங்களா? அப்பா! 7:45க்குலாம் வந்து வீட்ல இருந்து கிளம்பி பள்ளிக்கரணையில இருக்க ட்ரெண்ட்ஸ் போயிட்டோம். இவரு எடுத்தது என்னமோ வந்துட்டு 3 பேண்டும் 4 சட்ட தான். ஆனா, அந்த மொத்த ஃப்ளோரையும் வந்துட்டு 5 ரவுண்டு சுத்தியிருப்போங்க மொத்தமா. அதுலயும் வந்து சாருக்கு வந்து தனியா சுத்த மாட்டாரு. வால் மாரி நானும் பின்னாடியே போகணும். டக்கு டக்குன்னு நான் வந்து சட்டை எடுத்து கொடுக்கவும், சட்ட செலக்ஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. இல்லன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் எடுத்திருப்பாரு. தென் சட்ட போட்டுன்னு பில்ல போட்டு, பக்கத்துல இருக்கிற லென்ஸ் கார்ட்டுக்கும் போய் என்னோட ஸ்பெக்ஸ வந்து அந்த அல்ட்ராசானிக் கிளீனிங்க்கும் குடுத்தாச்சு. ஸோ கிளீன் பண்ண குடுத்த டைம்ல வந்துட்டு, அங்க ஷோரூம்லயே இருந்து ரொம்ப வியர்டான கண்ணாடிகள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ள என்னோட ஸ்பெக்ஸும் கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. தட்ஸ் ஆல். வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருக்கு. வேற என்ன வேணும்? பை பை. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் விளாக்.